உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்ற பழமொழியை உடைத்து எறிந்தவர்கள். தெருக்களில் குழந்தைகளுடன் குழந்தைகளாக விளையாடிய இவர்கள் இன்று கிரிக்கெட் ஜாம்பவான்களே இந்த வரலாற்று சிறப்புமிக்க மைதானத்தில் கால் பதிப்போமா என எண்ணியவர்கள் மத்தியில் லார்ட்ஸ் மைதானத்தில் விளையாடி உலக கோப்பை வென்று திரும்பி உள்ளனர் நம் மண்ணின் மைந்தர்கள். யார் இவர்கள்? நாகலட்சுமி. பிறக்கும் போதே தன் தாய் யார் தந்தை யார் என தெரியாமல் தெருக்களில் சுற்றி காப்பகத்தில் உருவானவள். மோனிஷா. தாய் இருந்து தன்னை பாதுகாக்க யாரும் இல்லாமல் வளர்ந்தவள். பால்ராஜ், சூரிய பிரகாஷ் இவர்களுக்கென்று சொல்லும்படி யாரும் இல்லை. இருந்தும் இல்லாதவர்களாகத்தான் வளர்ந்தவர்கள். இந்த 4 பேரையும் ஒன்றாக இணைத்தது நம்ம ஊர் தெரு. தெருக்களில் மற்ற குழந்தைகள் போலவே இவர்களும் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் இவர்களை ஊக்குவிக்க கைத்தட்ட யாரும் இல்லாமல் ஆட்டத்தில் களமிறங்கியவர்கள். வெவ்வேறு திசையில் விளையாடிய இவர்களை கருணாலயா காப்பகம் அரவணைத்தது. முதன் முறையாக தெரு குழந்தைகளுக்கான கிரிக்கெட் உலக கோப்பை போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்தது. இதில் இந்தியா சார்பில் நம்ம ஊரு தோனிகளான நாகலட்சுமி, மோனிஷா, பால்ராஜ், சூரிய பிரகாஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சாதாரணமா ஒரு மனுஷனா இருந்து என்னால ஒரு லண்டன் முறை என்னால போக முடியாது. எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து எனக்கு காசெல்லாம் செலவு பண்ணி என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் என்னோட ஒரே எய்ம் என்னன்னா ஸ்ட்ரீட் சைல்டு கப் வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும், ஸ்டீல் சைல்டுக்கான உரிமையை நாங்க வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்க போனோம். குருவிகளாக தெருக்களில் விளையாடிய இந்த வீரர்கள் கிரிக்கெட் மைதானங்களின் கடவுளான லார்ட்ஸ் மைதானத்தில் களமிறங்கி கிரிக்கெட்டை கண்டுபிடித்த இங்கிலாந்து நாட்டையே தோற்கடித்து உலக கோப்பையை வென்று இரட்டை சாதனை படைத்தனர். எனக்கு ட்ரீம்லே நினைக்க முடியாத ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த லார்ட்ஸ்ல ஸ்ட்ரீட் சைல்டு போய் சவுத் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி அங்க கப்பு வின் பண்ணோம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற பசங்க நினைச்சு நாங்க போய் விளையாடணும், கப்பு வின் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாதனைக்கு பின்னால் வேதனைகள் பல இருக்கும் என்பார்கள். அதில் இவர்களும் விதிவிலக்கல்ல. டெல்லிக்கு சென்றாலே பல ஆயிரம் செலவாகும், லண்டன் என்றால் சொல்லவா வேண்டும். கருணாலயா காப்பகம் மூலம்தான் இவர்களுக்கு வாய்ப்பு வந்தது. ஆனால் காப்பகம் எத்தனையோ செல்வந்தர்களை அணுகியது. ஆனால் இவர்களுடைய செலவை ஏற்றுக்கொள்ள யாரும் முன்வரவில்லை. நம்ம சமுதாயத்தில் எந்த ஒரு விளையாட்டு வீரரும் முன்னேறுவதற்கு அவரோட திறமையை கண்டறிஞ்சு முன்னாடியே உதவி செய்யறதுக்கு வருவது ரொம்ப அரிதா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய தமிழகத்திலிருந்தே நிறைய நல்ல பெரிய வீரர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் போய் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்ற பிறகு பாராட்டுவதற்கு நிறைய பேர் முன் வராங்க. அது சந்தோஷம்தான். ஆனா அந்த முயற்சி எடுக்கும் போதே ஊக்கப்படுத்தணும், அவருக்கு வேண்டிய நிதியெல்லாம் தரணும். இது நம்மள இடத்துல நடக்கிறதே இல்லை. அதே நிலவரம் தான் எங்களுக்கு கூட. 12.5 லட்ச ரூபா தான் நாங்கள் எதிர்பார்த்து தேடிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு 1,10,000 ரூபா மட்டும்தான் இங்கிருந்து கிடைச்சது. மற்ற ஒரு சில நண்பர்கள்னால எங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் தேடிட்டோம். ஆனால் டிக்கெட்டு மட்டும் திடீர்னு விலை ஏறி போச்சு. 7,75,000 ரூபா நாங்கள் இன்னும் கட்ட வேண்டியிருக்கு. நாங்கள் இதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஊரை பொறுத்தவரை பதக்கமும் பரிசும் வந்த பிறகுதான் இப்படி ஒருவர் இருப்பதே தெரிய வரும். அப்படித்தான் இந்த வெற்றி வீரர்களின் நிலையும். சாதிப்பதற்கு வலிமையும் தைரியமும் இருந்தாலும் கைத்தட்ட கை கொடுக்க நம் மக்கள் முன்வந்தால் மட்டுமே
நாகலட்சுமி போல் மறைந்திருக்கும் எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வர உதவும். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக தீபா.